வஜ்ரா குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். நம்ம ஐடி ரிஜிஸ்டர் பண்ண பிறகு மற்றவங்களுக்கு ஐடி ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறது எப்படி, நம்ம லிங்க் அனுப்புனோம்னா அவங்க எப்படி அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி என்ட்ரி போடுறதுங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஹோம் பேஜில் ஓப்பன் பண்ண உடனேயே டேஷ்போர்டில் மெம்பர் ஹோமில் டேஷ்போர்டில் பார்த்திங்கனாக்கா கீழே லாஸ்ட்டில் லெஃப்ட் லிங்க் ரைட் லிங்க்குன்னு இருக்கும். அப்போ இதில் ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த லெஃப்ட் லிங்கை காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணிவிட்டு அதை பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணோன்னா இப்படி தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். நேமு கரெக்டான நேமு கரெக்டாக என்ட்ரி பண்ணிடுங்க. மொபைல் நம்பர் கேட்குது, மொபைல் நம்பர் கொடுத்துட்றோம். வாட்ஸ்அப் நம்பர் வேறையாக இருந்தால் வேறு கொடுங்க, அதே நம்பராக இருந்தால் அதே நம்பர் கொடுத்துருங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம். சிட்டி, உங்கள் சிட்டி டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை கொடுத்துருங்க. இமெயில் ஐடி கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு பண்ணணுமோ அதை போட்டுக்கோங்க. பிறகு உள்ளே போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. கொடுத்து சைன்அப் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிரும். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் அவருடைய ஐடி பாஸ்வேர்டு. ஸோ இது லெஃப்ட்டில் ஐடி போடுறது. ரைட்டில் ஒருத்தருக்கு ஐடி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் திரும்ப ரைட் லிங்கை காப்பி பண்ணுறீங்க. பாருங்கள், ரைட்டுன்னு வந்துருச்சு. அப்போதே லெஃப்ட்டுன்னு வந்துச்சு, இதில் ரைட்டுன்னு வந்திருக்கா. நேம் போட்டுக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர், ஸோ ஐடி பாஸ்வேர்டு வந்துடும். இதுதான் ஐடி போடக்கூடிய மெத்தடு. இதன் மூலமாக நீங்கள் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் இது ஆக்டிவேஷன் பண்ண பிறகு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரீயில் வந்துடும். அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.